ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறவங்களுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் சேனல் பாதிலேயே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. வீடியோ முழுசாக பாருங்கள். ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியே எங்களோட அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறதால எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷன் ஆகும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு பார்த்துடலாமா? ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய வத்த குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே கடுகு கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சமாக வெந்தயமும் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினோடனே நம்ம வெட்டி வச்சிருக்க 2 தக்காளியும் சேர்த்து தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இதோட நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகா பொடி சேர்த்திக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த புளி தண்ணியை இதோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட வத்த குழம்பு சுட சுட ரெடி ஆயிரும். இப்போ இது நல்லா கொதிச்சு கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பார்த்தீங்களா எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்துருச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி இறக்குனா அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான வத்த குழம்பு ரெடி. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனா அடடா என்ன ஒரு வாசனைங்கிறீங்க. இந்த வத்த குழம்பு சுட சுட சாப்பாட்டில் ஒரு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டா நம்ம அக்கா சொல்கிற மாதிரி அம்புட்டு ருசியாக இருக்கும்.